அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன். அது என்ன காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னீங்கன்னா, எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், அதாவது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இதற்கு மிக முக்கியமான மருந்துகள்னு பார்த்தோம்னா லாக்கசிஸ், காஃபியா, ஓபியம், பாஸ்பரஸ் அண்ட் வயோலா ஓடரேட்டா. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ரூபரிக்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிச்சிட்டா மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி வந்து கூட ஆரம்பிச்சிடும். தண்ணி அடித்தா மட்டும், அதாவது ஆல்கஹால் சாப்பிட்டா மட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அதுக்கு வந்து கல்கேரியா, சல்ஃபர் ரெண்டும் முக்கியமான மருந்துகள். சரிங்களா? அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் லாஸ் ஆஃப், புரிந்து கொள்ள தன்மை இழந்த நிலை. இதற்கு ஏத்துசா, ஜிம்னிமா, நைட்ரிக் ஆசிட். இதில் நான் வந்து இந்த ஜிம்னிமான்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சில பேருக்கு ஞாபக சக்தி குறையும். அதுக்கு வந்து இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறையுதும், இப்போல்லாம் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜிம்னிமா நல்லா பலன் இருக்கும். குழந்தைங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி குறையும் போது ஏத்துசா நல்ல பலன் அளிக்கும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதற்குரிய கிராஸ் ரூப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ, கான்சன்ட்ரேஷன், டிஃபிகல்ட். சரிங்களா? ரைட். இதற்கு அடுத்த ரூப்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சிவ் டிஸார்டர். அது என்ன கம்பல்சிவ் டிஸார்டர்னா, எ ஃபோர்ஸ்ஃபுல் அப்சஷன் டு டூ சம்திங் அண்ட் இர்ரெசிஸ்டபிள் இம்பல்ஸ் டு பிஹேவ் இன் அ சர்டைன் வே. அதாவது அவங்களுக்கு அன்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு அசரீரி, ஒரு குரல் அல்லது ஒரு கட்டளை அவங்கள வந்து அந்த செயலை தன்னிச்சையாக செய்ய வைக்கும். இதுக்கு வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு பேர். இதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ முழுமையாக பேசியிருக்கேன். அதில் வந்து சில ஒரு பெண்மணிக்கு வந்து காலிப்ரோமேட்டம் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு பேஷண்ட்டுக்கு சல்ஃபர் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். அது எதுனா, அதாவது ஆழமான மனநிலையில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த செயலை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சுத்தம் பார்க்குறதுனால அவர் பாதிக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் சரியாக சுத்தம் பார்க்கலை, அதனால் வந்து அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இதை டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கையை கழுவுறது, இதுக்கு ஆர்சனிக் அமால்வம் மிக முக்கியமான மருந்து. அதே மாதிரி நக்ஸ்வாமிக்கா இதில் ஒரு முக்கியமான மருந்து. இதோடைய கிராஸ் ரூபரிக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிடியஸ், ஐடியாஸ், ஃபோர்ஸ்ட். இதில் ரிச்சுவலிஸ்டிக் அப்படின்னு ஒரு சப்ரூபரிக் கொடுத்துருக்காங்க. அதனால் சடங்காகவே செய்கிறது இந்த மாதிரி ஒரு கம்பல்சிவ் விஷயங்களை, அடிக்கடி கையை கழுவிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வந்து வீட்டை கூட்டிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி எச்சி துப்பிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப சில செயல்களை ஒரு சடங்காகவே, அதாவது அதுக்கு என்ன காரணம் இதுன்னு தெரியாது, அப்படியே செஞ்சுட்டே இருக்குது. இதுக்கு அன்கோலினம், ஆர்ஸ், குப்ரமெட்டாலிக்கம், அயோடம், லைசீனம், ரஸ்டாக்ஸ், டியூபர்குலினம் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள். இது இந்த கொரோனா சமயத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 மாத காலம் அவங்க வந்து ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டுட்டாங்க. கையை கழுவணும், மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணணும், அடிக்கடி கையை கழுவணும், அடிக்கடி சானிடைசர் போடணும். அப்படின்போது இந்த ஓசிடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா சைக்கியாட்ரிஸ்டே ஒத்துக்கிருக்காங்க. சரிங்களா? ரைட். இது கண்டிப்பாக இனிமேல், நான் ஏற்கனவே இந்த ரூப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூப்ரிக்காக இருக்கும். அடுத்த மெயின் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்னால் எளிமையாக சொல்லணும்னா தன்னம்பிக்கை. எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன் செல்ஃப் அஸ்யூரன்ஸ். எந்த விதமான ஒரு தயக்கமும் இடம் தராமல் முழுமையான நம்பிக்கையோடு இருத்தல். இது இன்க்ரீஸ்டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம், ஓபியம், பிளாட்டினம் மெட்டாலிக்கம், வெரேட்ரம் ஆல்பம். வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகி வர்றது. இதில் நிறைய மருந்துகள் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான மருந்துகள் வந்து ஆம்ப்ராக்ரேசியா, அனகார்டியம், சைலீசியா. அடுத்து கான்ஃபிடென்ஸ் திங்ஸ் அதர்ஸ் ஹாவ் நன் விச் மேக்ஸ் ஹர் அன்ஹாப்பி. மற்றவங்கள்ட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அவங்கள சந்தோஷம் இல்லாமல் பண்ணி விட்டுரும். இதுக்கு மெட்டாலிக்கம், ஒற்றை மருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் அழகான சப்ரூபரிக் கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் வாலண்டரி மசில்ஸ்